ஹலோ, வெல்கம் பேக் டு வாய்ஸ் சாஸ்திரா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆளோ, இல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஒருத்தவங்களோட வாழ்க்கைய வச்சு நம்ம பார்க்க போறதில்ல. சிம்பிளா வந்து வாழ்க்கையில டெய்லியும் நம்ம நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு, ஒரு சீக்ரெட் ஆஃப் லீடர்ஷிப் ஆர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்க்கு வந்து எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கதைய ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு லாஸ்ட்ல புரியும். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை எடுத்துக்கோங்க. சென்னையில கூட இப்ப யாரும் நிறைய யூஸ் பண்றதில்ல. யூஸ் பண்றாங்க ஆப்வியஸா. பட் மும்பை தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பைல பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு எல்லோ கலரும், ஒரு பிளாக் கலரும் கலந்த ஒரு இதா இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த காலத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து ஒரு பழைய காரா இருக்கும். ஒரு 40 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு காரா இருக்கும் அது. ஸோ அந்த மாரி கார் நெறைய நீங்க பார்க்கலாம் மும்பை போனீங்கன்னா. அதுதான் டாக்ஸிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப சமீப காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஸோ இப்ப வந்து Hyundai, நெறையா வந்து டாடா எல்லாம் காரெல்லாம் புதுசு புதுசா விடுறதுனால, ஸோ அவங்க வந்து அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ டாக்ஸியுமே இப்ப நல்ல கார்ல வந்துருச்சு. பட் அங்க இருக்கிற மக்கள் எப்படி நெனச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஸோ இப்போ வந்து அந்த பழைய கார் இருக்கு பார்த்தீங்களா? அத பார்த்துட்டு இந்த புது கார் வரும்போது, அது வந்து மிகவும் ரொம்ப காஸ்ட்லியான கார் போல இருக்கு. நம்மளோட விலையுமே அதிகமா கேட்பாங்க. நம்ம அந்த கார்ல ஏறுனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு தாட் வளர்த்துப்பாங்களாம். என்னன்னா, ஆ பழைய கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் காசு இருக்கிறவங்க அந்த பழைய கார்லாம் விட்டுட்டு, பழைய கார்லாம் வேணாம்ப்பா. நம்ம புது டாக்ஸி தான் வந்துருச்சுல்ல. புது கார்லயே வந்திருக்கு எல்லாமே. ஸோ நம்ம அந்த அந்த கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புலயும் வந்து வெயிட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ இத வந்து ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு போய் ஒருத்தங்க என்ன பண்றாங்க, அந்த புது டாக்ஸில ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய டாக்ஸி நெறைய போயிருக்கு. இவரு வெயிட் பண்ணி அந்த புது டாக்ஸி, அதாவது புதுசா அந்த கார் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கார்ல ஏறுறாரு. ஏறிட்டு உட்காந்துட்டுன்னு பார்த்தோம் நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோனே இவங்க அந்த டிரைவர்ட்ட பேச்சு குடுக்குறாரு. ஸோ இப்படி மக்கள் மத்தியில இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு உங்கள பத்தி. அந்த கார்ல, இந்த கார் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அத எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு அந்த கார் டிரைவர் வந்து சிறப்பான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அது வந்து அவங்களோட தாட் தான் இது. நாங்க வந்து யாருமே வந்து இது இந்த விலை இதுக்கு அதிகமா இருக்கு. இந்த காருக்கு இது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எதுக்குமே பாகுபாடு வச்சு நாங்க வந்து எதுவுமே பண்ணல. பட் பீப்பிள் அவங்க வந்து அப்படி நினைச்சுக்கிறாங்க. சோ வந்து நாங்க எங்க மேல தப்பு கிடையாது. பீப்பிள் தான் அவங்களோட எண்ணத்த மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவர் சொல்றாரு, அவர் சொன்னது பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். என்னன்னா, ஏன் யோசிக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்க பாசிட்டிவா எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லன்னா வந்து கேளுங்க எங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு. நீங்களா ஒண்ணு. உங்க மனசுக்குள்ளார நீங்களே ஒரு கனவு கோட்டை கட்டிக்கிறது. ஸோ அதுதான் சிம்பிளா சொல்ல வர்றாரு. நீங்களே இப்ப யாராவது ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, நேரா அவங்கள்ட்ட போய் அணுகி பேசிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு சின்னதா ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. அது என்ன கதைன்னா, ஒரு விறகு வெட்டி இருக்காரு. அவரு வந்து கோடாலி நெறைய வச்சிருக்காரு வீட்ல. கோடாலின்னா ஆக்ஸ். ஸோ அந்த கோடாலி வந்து எப்பயுமே வந்து எடுத்துட்டு போவாரு. விறகு வெட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு மரம்லாம் வெட்டி, அவர் வந்து அத வித்து அதுலருந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ஃபேமிலிய. ஸோ அவரு நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோடாலிலாம் வச்சிருப்பாரு வீட்ல. ஸோ அவருக்கு பெஸ்ட்டான ஒரு கோடாலி. அவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேவரைட் ஒரு திங் இருக்கும்ல வீட்ல. ஸோ அந்த மாரி அவருக்கு வந்து அந்த கோடாலி தான் ஒரு ஒரே ஒரு கோடாலி மட்டும் ரொம்ப நல்லா அவருக்கு ரொம்ப புடிச்ச கோடாலியா இருக்கும். ஸோ அதுக்காக அவர் வந்து அத நல்லா பார்த்துக்கிட்டு அத வச்சிருந்தாரு பத்திரமா. விறகு வெட்டி எடுத்து வந்து பத்திரமா அத வந்து மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு நாள் நைட் தூங்கிட்டு காலைல எந்திச்சு பார்க்குறாரு மரம் வெட்ட போலான்ட்டு கோடாலிய காணோம். அப்படியே மூட் அவுட் ஆயிட்டாரு. செம்ம டென்ஷன் ஆயிட்டாராம். என்னடா இது நம்மளோட கோடாலி எவன்டா எடுத்துட்டு போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா அலசி தேடுறாரு. மாட்டு கொட்டாயில போய் தேடுறாரு. பின்னாடி தோட்டத்துல போய் தேடுறாரு. வீடு ஃபுல்லா தேடுறாரு. கோடாலிய காணோம். ஆனா இவரு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு. ச்சே! என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இவரு போயிட்டு சரி போய் இன்னொரு மாட்டு கொட்டாயில தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலான்னு போறாரு. அப்போ அந்த பக்கத்து வீட்ல ஒரு பையன் வந்து குறுகுறுன்னு ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்திருக்கான். பார்த்துட்டு இவர பார்த்துட்டு அப்படியே நவுந்து மெதுவா போயிருக்கான். அப்படி பண்ணோனே யாருக்கா இருந்தாலும் நம்மளே அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒருவேளை இந்த பையன் எடுத்திருப்பானோ? நம்மள பார்த்து ஏன் அப்படி பயந்து ஓடுறான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா, அந்த நேரத்துல கோவத்துல இருந்தா யாரா இருந்தாலுமே அப்படிதான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். என்ன பண்ணிட்டாரு? கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த கோடாலி அவன் தான் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன என்ன பண்ணலாம்? அவங்க வீட்ல போய் சொல்லலாமா? இல்ல அவன கூப்பிட்டு மிரட்டலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. மறுநாள் காலைல எந்திச்சு, சரி திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த கொட்டா பக்கம் போறாரு. வெறுகுலாம் எடுத்துட்டு இருக்காரு விக்கிறதுக்கு. அந்த வெறுகு கீழ வந்து கோடாலி இருக்கு. அவருக்கு அவருக்கு பிடிச்ச கோடாலி அங்க இருக்கு. காணா போன கோடாலி. இவரும் ஸ்டன். எப்புட்றா! நம்ம அன்னைக்கு தேடுனோம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்கிறாரு. ஓஹோ! இதுக்கு அடியில நம்ம வச்சோம் வெட்டிட்டு அப்படியே மரத்த மேல வச்சு மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ரியலைஸ் பண்றாரு நம்ம தான் இங்க இருந்து கொண்டு வந்து வச்சோம்ன்ட்டு. அப்ப ரியலைஸ் பண்றாரு ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த பையன் அப்படி கிராஸ் ஆறான். அவன பார்க்குறாரு திரும்ப. பார்த்துட்டு அப்போ ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. இந்த பையன போய் இவ்வளவு தப்பா நினைச்சுட்டோமே! ஏன்னா வந்து நம்ம யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம்.
ஒரு செகண்ட் தப்பா நினைச்சாலுமே அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவன நம்ம விசாரிச்சிருக்கணும். இல்லன்னா நம்ம வந்து அந்த கோடாலிய நல்லா தேடியாவது பார்த்துருக்கணும். பாரேன், ஒரு சின்ன ஒரு கோவத்தால ஒருத்தவன நம்ம கெட்டவன்னு நெனச்சுட்டோமே. ஸோ வாழ்க்கையில இனிமேட்டு எப்படி யாரா இருந்தாலுமே, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா, உங்க நீங்க மனசுக்குள்ள நீங்களே ஒரு கோட்டைய கட்டிட்டு, அவன் அப்படிதான். இந்த வேலை இப்படிதான் இருக்கும். இவன் இப்படிதான் ஆகும். இந்த இடத்துக்கு போனா இப்படிதான் பிரச்சனை ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம போயிடுங்க. இது அந்த இடத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அத ஹேண்டில் பண்ணுங்க. சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவுமே நம்மளோட மனசுல இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நம்ம ஆஃபீஸ்ல வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மள்ட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டாஃப். என்னடா இது டெய்லி இந்த எம்ப்ளாயி நம்மள திட்டிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவம்லாம் வரும் நமக்கு. பட் என்னைக்காவது அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க ஆக்டிவிட்டி எப்படின்னா நம்மள டிஃபரன்ஷியேட்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வேற மாரி ஒரு விதமா வேலை செய்வாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து நம்ம வேலை செய்றது பிடிக்காது. அது சில பேர் வெளிக்காட்டுவாங்க, ஒரு சில பேர் வெளிக்காட்டாம இருப்பாங்க. ஸோ அத புரிஞ்சுகிட்டு நம்ப அந்த இடத்துலேருந்து முடிஞ்சா நம்மள மாத்திக்கணும். இல்லன்னா நம்ம ஸ்டைல்ல வந்து வொர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிய வச்சிரணும் நீங்க. பட் இது வந்து அவங்க இப்படிதான் அவங்க வந்து இவங்க தப்பான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டு அவங்கள வந்து வெறுக்கிறதோ, எந்த ஒரு தப்பான செயல செய்றதோ வந்து வேணான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.